எக்ஸாம்பிள் 2 எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் சம்மு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தா தெரியும். ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு ஆஃப் சர்க்கிள் எடுத்து கட் பண்ணி எடுத்துறாங்க. இதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல ரெக்டாங்கிளோட ஏரியா பாருங்கள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் இன்ட்டு பிரெத் இல்லையா. லென்த்துங்கிறது 10, பிரெத்துங்கிறது 7 இல்லையா. 10 7. அப்போ 10 × 7 70 மீட்ரு. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து ஆஃப் சர்க்கிளை கட் பண்ணி எடுக்கணும். இந்த ஆஃப் சர்க்கிள் எப்படி பாருங்க. இது ஒரு ஆஃப் சர்க்கிள்னு வச்சுங்க. இந்த ரேடியஸ் எப்படி இருக்கும். இது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா. இது 7 சென்டிமீட்டர்னா இதுவும் 7 சென்டிமீட்டரு. இதில் பாதி அப்படி ரேடியஸ் இல்லையா. ஃபுல்லாக இருந்தால் டயாமீட்ரு. இதில் பாதி ரேடியஸு. அப்போ 7ல் பாதி 3.5. இப்போது இந்த ஏரியாவை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, இந்த ரெக்டாங்கிள்லேருந்து இந்த ஏரியாவை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா கிடச்சிரும் இல்லையா. அப்போ என்ன பண்ண போகிறோம். இதோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஆஃப் சர்க்கிள் என்னது. πr²/2. இந்த 1/2 வெளியே எடுத்துக்கலாம். 1/2 வெளியே எடுத்துட்டு πr². பைங்கிறதுனால இவனே கொடுத்துட்டான். 22/7. ஆறுங்கிறது 3.5. அப்போ 22/7 × 3.5 × 3.5 இப்படி கேன்சல் பண்ணால் 0.5. இதை கேன்சல் பண்ணால் லெவலு இல்லையா. அப்போ 11 × 5 11 × 5 எவ்வளோ. 55. ஒரு புள்ளி தள்ளிக்குது இல்லையா. அப்போது 5.5 × 3.5. 3.5 × 5.5. 5 5 25. 175 வரும் இல்லையா. திரும்ப 175. 5 12 1 9 1. அப்போது அந்த ஆஃப் சர்க்கிளோட ஏரியா என்னது. இதோட ஏரியா என்னது 19.25. ரெண்டு நம்பர் புள்ளி தள்ளிக்குது இல்லையா. 19.5 மீட்டர்². இப்போது இந்த ரெக்டாங்கிள்லேருந்து இதை கழிச்சு எடுத்துட்டா நமக்கு இந்த ஷேடட் ரீஜன் கழிச்சிடும் இல்லையா. அப்போது ஷேடட் ரீஜன் வேணும்னா என்ன பண்ணலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்லேருந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். இன்னொரு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அது 70 மைனஸ் 90.25. கழிச்சு எவ்வளோ வருது பாருங்கள். 0.00 19.25. கடன் வாங்கினா 100ல் 25 போச்சுன்னா 75. அப்போது 69. 69ல் 19 போச்சுன்னா 50. அப்போ 50.75 மீட்டர்². இது இந்த ஷேடட் ரீஜன் ஓகேங்களா. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா இதோட பெரிமீட்டர் கேட்குறாங்க. பெரிமீட்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இங்கே 7, இங்கே 10. அப்போ இங்கேயும் 10ஆக தான் இருக்கும் இல்லையா. அப்போது முதல்ல என்ன பண்ணுறேன். ஏரியா பெரிமீட்டர் அப்படியே நம்பர் சொல்லிட்டு போகிறேன். 7 சென்டிமீட்டரு. முதல்ல இங்கேருந்து போகலாம். 10 சென்டிமீட்டர் ப்ளஸ் 7 சென்டிமீட்டர். இது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா. அப்போ இது ப்ளஸ் 10 சென்டிமீட்டர். ஆனால் இங்கே பாருங்கள். இங்கே ஆர்க் இருக்குது இல்லையா. ஆர்க்கு இருக்குதுன்னா அப்படின்னா பெரிமீட்டர் வேணும் இல்லையா. சர்க்கிளோட ஆர்க்கு. அப்போது இது ஆஃப் சர்க்கிள் இல்லையா. ஃபுல் சர்க்கிளோட பெரிமீட்டர் எவ்வளோ 2πr இல்லையா. அப்போ ஆஃப் சர்க்கிள்ங்கிறது /2 கேன்சல் பண்ணால் வெறும் πr தான் வரும். அப்போது πr மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். 22/7 × 0.5 3.5 கேன்சல் பண்ணால் 0.5. அப்போது 22 × 5 10 1. திரும்ப 10 லெவலு. இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட்டு. அப்போ இங்கே என்ன வரும் ப்ளஸ் லெவல். இதோட ஆர்க் லென்த் எவ்வளோ 11 சென்டிமீட்டர். 11 மீட்டர். இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ பாருங்கள். 10 20 38 சென்டிமீட்டர். கரெக்டு தானே. 10 20 30 31 38. அவ்வளோதான். தேங்க்யூ.